ஏக்கா எதுக்கு கூப்பிட்டிய அவசரமா? ஒரு முக்கியமான விஷயம்ல. பொங்கல் வருதுல, வீட்டை வெள்ளை அடிக்கணும்ல. ஆனந்த அண்ணன் வேண்டான்னு சொன்னாவும் சொன்னீங்க. ஆமா ஆமா, அவர் அப்படிதான் சொன்னாரு. அதுக்கு நான் அடிக்காம இருக்க முடியுமாப்ல? நீ முதல்ல உட்காரு, நின்னுக்கிட்டே இருக்க. ஏக்கா எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. அங்க எங்க அம்மா கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கேன். அவ லவோ திபம் குதிப்பா, அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். ஆமா, உங்க அம்மாவை கூட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? நானும் பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், முடியவே இல்லை. அப்புறமா வந்து பார்க்கேன்னு. வாங்கக்கா வாங்க. சரி, இப்ப நீங்க எப்படி வெள்ளை அடிக்க போறீங்க? அதுதான்ல எனக்கு ஒரு டவுட்டு. வெள்ளை அடிக்கவா இல்ல பெயிண்ட் அடிக்கவான்னு. வெள்ளை அடிச்சோன்னு வையன், இந்த அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது சாயிறதுல இந்த சட்டை சேலை எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு ஆயிருது. அதன் தடவை பெயிண்ட் அடிச்சிடலாமான்னு பார்க்கேன். ஆல்ரெடி 3 வருஷம் ஆகுதுல வெள்ளை அடிச்சு. இந்த வருஷமா அதை அடிச்சாதானே புது வீட்டுல பொங்க விட நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொல்லுதும் சரிதான்க்கா. ஆனா பெயிண்ட்னா கூட கொஞ்சம் செலவாகும். ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சுட்டா அப்புறம் திரும்ப வெள்ளை அடிக்க முடியாது. ஆனா ரொம்ப நாளைக்கு இருக்கும்ல பெயிண்ட்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு அடிக்க வேண்டாம்ல? ஆமா, அதுவும் உண்மைதான். அதான் எப்படியாவது பெயிண்டே அடிச்சிடலான்னு பாக்கேன். அதெல்லாம் சரி, அண்ணன் வேண்டான்னு சொல்லிச்சுன்னு சொன்னீல்ல, அப்புறம் எப்படி பெயிண்ட் அடிப்பிய? காசுக்கு என்ன செய்விய? அதுவும் பெயிண்ட்னா கூட கொஞ்சம்லாம் ஆகும். ஏடி, அதுக்கு தான் ஒன்னு கூப்பிட்டேன். எங்கேயும் காசு கிடைச்சா எனக்கு வாங்கி தரியா? இந்த வீட்டுக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலான்னு நினைக்கேன். ரொம்ப முக்கியமாக்கா, இப்ப கடை வாங்கி பெயிண்ட் அடிக்க இதெல்லாம் தேவையா நமக்கு? இவ ரொம்ப தான் பேசுவா. 3 வருஷம் ஆகுது வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு. இந்த வருஷமா அதை அடிச்சு எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குன்னு பாக்கேன். இந்த மனுஷன்ட்ட கேட்டாதான் வேண்டாங்கறல. அதான் நானே என் கையில காசு போட்டு அடிச்சிடலான்னு பாக்கேன். அப்புறம் இவருக்கு மாசம் மாசம் கொடுக்குற காசுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சு இதை கெட்ட வேண்டியதுதான். ஏக்கா நான் சொல்லது சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. பெரிய பிரச்சனை கிச்சனை ஆயிராம சொல்லிட்டேன். எதுக்கும் வேணாம், இந்த அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. காசெல்லாம் கிடைக்கதான் செய்யும். ஆனா என்னத்துக்கு போட்டு இப்போ நல்லா தான் இருக்கு உங்க வீடு. நல்லா இருக்கா? நல்லா. உனக்கு கண்ணு தெரியுதா இல்ல கண்ணாடி நோட்டையும் செக் பண்ணி போடட்டி பாரு. வீடெல்லாம் எப்படி வேறி போய் இருக்குன்னு. கொஞ்சம் நல்ல கலரா போட்டு அடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னமோ சரி, நான் கேட்டு சொல்லுதேன். ஆனா வீட்டுக்கு பெயிண்ட் கிண்டு அடிக்கணும்னா வேலை நிறையலாம் இருக்கும். ஒத்தையில என்னன்னு பாப்பிய? ஏப்ல, அதுக்குதான் நீங்கெல்லாம் இருக்கீல்ல, கூட மாட வந்து உதவி செய்ய மாட்டீங்களா எனக்கு? அது சரிதான், அது சரிதான். சரிக்கா, அப்ப நான் வாரேன். நான் அப்புறம் கேட்டுட்டு உங்களுக்கு போனு போடுதேன். எங்க ஆத்தாக்காரிக்கு வேற போய் சமைச்சு கொடுக்கணும். அவ இல்லைன்னா எனக்கு குதறி எடுத்துருவா. இட்டி மீன் குழம்பு வச்சிருக்கேன், வேணுமாட்டி? கொஞ்சம் வேணா உங்க அம்மா கொண்டு போய் கொடு. அப்படியாக்கா? சரி சரி, கொஞ்சம் கொண்டாங்கண்ணே. தாரே தாரே. ஏக்கா, வெள்ளை அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் வீட்டுல வைக்க மாட்டீங்களோ? ஆமாப்ல, வெள்ளை அடிச்சிட்டா ஒன்றும் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு தான் எல்லாம் பார்க்கணும். அதான் நீ கொஞ்சம் வாங்கி வச்சேன். ஆனால் உனக்கு கொஞ்சம் தாரே, கொண்டு போ. சரி சரி. ஏட்டு, நீ வெள்ளை இல்லை எதுவும் அடிக்கலையா பொங்கலுக்கு? ஏன்ட்ட எதுக்கு காசு? எங்க அம்மா ஆனா காசு வச்சிருக்கா. அவட்ட சும்மா சைடு வாக்கு நூலு விட்டு பார்க்கணும். ஏம்மா வீடை பாரு இப்படி இருக்கு, வெள்ளை அடிக்கணும்னு. அவ காசு கீசு கொடுத்தானா அடிப்பேன், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் பார்ப்போம். சரி சரி. பிள்ளைலாம் எங்க? 1க்கு 3 பிள்ளைகள் இருக்கும், ஒன்னையும் காணும். வீடே வெறிச்சோடி கிடக்கு. அந்த கதை ஏன் கேட்க? 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு இவரு அவ அக்கா வீட்டுக்கு போயிருக்காரு. பொங்கல் வருது பாத்தியா? அவ அக்கா ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பா. என்னெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு ஜவுளி காசு கொடுத்துட்டு பத்தாததுக்கு பொங்கல் அன்னைக்கு போய் பொங்க பொடியும் கொடுப்பாரு. இவரெல்லாம் என்ன மனுஷன் தெரியுமா? வீட்டுக்கு 5 பைசா செலவழிக்கனா முக்கால அழுவாரு தெரியுமா? அடே, அப்ப அண்ணன் அங்க போயிருக்கா? உங்க அத்தையும் அங்கதானே இருக்குன்னு? ஆமா ஆமா, அவ எனக்கு இங்க வர போறாவோ. மாவா வீடே கெதியான்னு கிடக்கணும். இப்ப வேற பொங்கலுக்கு வேலை கிடக்கும்ல, அதனால கூட மாட இருந்து உதவி செஞ்சுட்டு கிடக்குங்க. இங்க பாரு, நான் ஒத்தையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
சரிக்கா சரி, நான் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். நான் போறேன் என்ன, அந்த குழம்பு மட்டும் எடுத்து வைங்க, நான் அந்த கடைக்கு போயிட்டு போகும்போது வாங்கிக்கிடுதேன். சரி பிள்ளை சரி. இந்த கோமதி கடைக்கட்டி போற அப்போ? ஆமாக்கா, அங்கதான். உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஒன்னும் இல்லட்டி ஒரு 5 ரூபாய்க்கு காபி பொடி மட்டும் வாங்கிட்டு வா. பால் இருக்கு, டீ தான் போடணும்னு நினைச்சேன். டீயை போட்டா இந்த ஒரு ஆளுக்கு அம்புட்டு பாத்திரத்தையும் கழுவணும். சல்லடை, சட்டி, பால் சட்டி எல்லாம். அதான் காப்பினா ஒரு சின்ன வேலையை முடிஞ்சிரும் பாத்தியா? அதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காபி பொடி ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா, நான் அந்த காசு எடுத்தாரேன். சரிக்கா சரி, வாங்கிட்டு வரேன். எனக்கெல்லாம் ஒரு ஆளுக்குனாலும் கொஞ்சோண்டு பால் ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்தி டீ தூள் இஞ்சி எல்லாம் போட்டு டீ போட்டு குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும் தெரியுமா? காபி குடிக்கிறதோட எனக்கு டீ தான் அவ்வளோ உசுறு. அதுவும் உண்மைதான். பாத்திரத்தை கழுவணுமே, அதுக்கு வலிச்சே நான் காபி போட்டுருவேன். அது சரிதான். ஏமா மேல உட்காரம்மா, கீழே உட்கார்ந்து கிடக்க. தரை என்னமா குளிருது. எனக்கு கீழே கால் நீட்டி உட்கார்ந்தாதான்ட்டு இருந்த மாதிரி இருக்கும். சமையலுக்கு அந்த காயெல்லாம் வெட்டி வச்சு நான் எடுத்தியாட்டி? எடுத்துட்டேம்மா எடுத்துட்டேன். அங்கதானே இருக்கு, அந்த குடத்து மேல மூடி வச்சிருந்தியே, எடுத்துட்டேன். ஆனா பாதி வெண்டைக்காய் சூத்தையால இருக்கு. அவனை அடுத்த டைய வரும்போது அந்த அவனை சும்மா விட மாட்டேனா. நீ தான் பார்க்காம இப்படி வாங்கியிருக்க. ஏமா அப்புறம் உன் மருமவா உன் மகன் எதுவும் சொன்னாவளா? பொங்கல் வேற வருது, சத்தம் காமிக்காமே இருக்காவோ ரெண்டு பேரும்? அக்கா இருக்கவும் எதுவும் செய்யணும் வைக்கணும்னு அந்த பயலுக்கு ஒரு நினைப்பு இருக்கா? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி மாறிட்டா. எல்லாம் அவதாண்டி காரணம். ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பையன் என் மேல எம்புட்டு பாசமா இருப்பான் தெரியுமாமா? இப்பெல்லாம் வீட்டுக்கு கூட வர்றது கிடையாது. எல்லாம் அந்த அவதான், அவளாலதான் இவன் இப்படி மாறி போயிட்டா. எல்லாம் மேலும் கரியதாண்டி சொல்லணும். அவ கொடுத்த துப்புடுதானே அந்த வீட்டுல போய் சம்மந்தம் எடுத்தேன். சரியான பிச்சைக்கார குடும்பம். அன்னைக்கு பாத்தியாமா, அன்னைக்கு நடந்த நான் இன்னும் மனசுலயே வச்சிருக்கேம்மா. சுதா என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வரப்போறவுதானு சொன்னதும் அவளுக்கு மூஞ்சி போற போக்க பாத்தியா? ஏன் அவனுக்கு என்ன குறை இல்லை கேக்கேன். அதானடி எல்லாம் திமிரு எடுத்து போய் அலையுதா. எல்லாம் நடக்க வேண்டிய இடத்துல நான் நடத்தி வைக்க, நீ பேசாம இரு. உன் அவனுங்க அந்த பயலுங்க மேலதாம இருந்தான், மேலதான் இருப்பான். என்ன பண்ணிட்டு இருந்த போனதான் நோண்டிக்கிட்டு கிடப்பான். வேற என்னத்தை செய்ய போறான் அவன்? அவனுக்கு நல்ல எண்ணத்தையும் மான மடங்கு செஞ்சு குடு. நல்லா தின்னாதான் ஆம்பளை பையன் நல்லா வருவான்டி. ஆமாமா, எல்லாம் செஞ்சு குடுக்கதான் செய்றேன். அந்த கழுதைக்கு தொண்டை கீழே இறங்க மாட்டேங்கி. என்ன செய்ய சொல்லுத? ஏமா அடே தம்பி, வாழ வாழ வா. ஏல வா. ஆச்சி அத்தை மாமா வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏல அவனை கொண்டா இந்த குட்டி பையில கூட்டு வந்திருக்கியா? இந்த பெண்ணூர் பையன் இங்க, அவனுங்க சுரேஷ. அந்த பையன் எங்க கூட தான் வந்தான். நடுவுல எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். சரி, நான் அடுத்தட்டையே வரும்போது அவனை கூட்டு வாரேன். சரி கொண்டா அந்த குட்டி பையில கொண்டா. வாமா வா, என்ன இங்க வா, இங்க வந்து உட்காரு. என்ன செய்தியே, 2 பேரும் சமையல்லாம் பண்ணிட்டீங்களா? ஏமா கொஞ்ச நேரம் அங்க என் வீட்டுல வந்து இருக்க வேண்டியதானே, இங்கேயே கெதியா கிடக்க. ஏல பொங்கல்லாம் வருதுனால அக்காக்கு இங்க வேலை நிறைய கிடக்கு. ஒத்தையில அவ இன்னும் பாத்துக்கிட மாட்டா. அதான் இங்கே இருந்துட்டேன். சரி. ஆமாண்ணே, நீ வெள்ளைக்கில்ல அடிக்க இந்த வருஷம்? வெள்ளெல்லாம் ஒன்னும் அடிக்கலமா, அடுத்த வருஷம் பாத்துக்கிடுவோன்னு இருக்கேன். அதுவும் சரிதான், ஒய்யாம அடிக்கிறதுக்கு அவன் எங்கிட்டு போவான் காசுக்கு. மருமகளும் நல்லா படிக்கியாமா? நல்லா படிக்கேன். சாப்பிட்டியாமா? இரு சோறு எடுத்துட்டு வர, சாப்பிடுங்க ரெண்டு பேரும். வேண்டாம் தே, சாப்பிட்டுட்டோம். இப்பதான் அம்மா சாப்பாடு பண்ணா சாப்பிட்டு தான் வாரோம். ஏமா உங்க ஆத்தாக்காரி சொல்லி அனுப்பியிருக்காளோ உங்க அத்தை வீட்டுக்கு போனா சாப்பிடலாம் கூடாதுன்னு? அப்படிலாம் இல்ல தே. அத்தான் அவனெல்லாம் எங்க? அவர் வேலைக்கு போயிட்டாருல, அவர் எங்க வீட்டுக்கு இருக்காரு. அவர் வேலை 1 வாரம் 2 வாரம் அப்படி தங்கிதான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ பெங்களூர்ல இருக்காரு. அந்த பையன் மாடியில தான் கடனா. இரு கூப்பிடுதேன். எல ரத்னா வா, இங்க பாரு. மாமா பிள்ளைல எல்லாரும் வந்திருக்கா பாரு, ஓடியா. வேற ஒண்ணும் இல்ல, பொங்கல் வருதுல, பொங்கலுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்பேல்ல, அதான் காசு கொண்டு வந்தேன். அதான் குடுக்கலான்னு வந்தேன். அப்படியால? எனக்கு தெரியும்ல நீ என்னைக்கு என் மேல இவ்வளவு பாசமா தான் இருப்பேன்னு. என் பிள்ளைய பாத்தியாட்டி எப்படி இருக்கான்னு பாரு. நான் சொல்லாமலே அவன் வாரம் அவனுக்கு காசு தரதுக்காண்டி. வாங்க மாமா, வாசுதா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? மருமோ நல்லா இருக்கேனே, நல்லா வளர்ந்துட்டீல, நல்லா பாக்கிறதுக்கு. காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? அது போகுது மாமா, அதை ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு. சுதா நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏடி கூறு கட்டவள, அத்தான அண்ணன்னு கூப்பிடுதே, அத்தானு சொல்லி கூப்பிடு. ஆமா அதான்
ஆ சரி மருமோனே சரி. இது எங்கோடி விளங்க இவ அண்ணங்க அவ கூப்பிடுங்க. சரிதான், நடந்த மாதிரிதான் எல்லாம் நான் நினைச்சதெல்லாம். இந்தாம்மா இந்த ஆளுக்கு 2000 2000 போட்டு இதுல 6000 ரூபாய் இருக்கு. வேற எதுவும் பத்தலைன்னா கேளு. பத்தாதுதான், ஆனா போதும். நீயே கஷ்டப்படுத, அது வேற. சரிக்கா சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? ஏல லூசு பைய வந்த உடனே போறதுக்கு நிக்க. ஆமா அதானே, என்னைக்கு வராம வந்திருக்க, அதுவும் பிள்ளையில கூட்டு வந்திருக்க. சாப்பிட்டுட்டு தான் போகணும். இந்த உலைய வச்சுட்டே இரு, கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். இல்லக்கா, அந்த சின்ன பையனை வேற தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, அந்த பையன் அவளை தேடுவான். அதான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறலான்னு பாக்கேன். அதெல்லாம் இருந்துக்கிடுவான். கூட 2 வாய் சோற மசிச்சு கொண்டாட்டி இவனுக்கு ஊட்டி விடுவேன். கொஞ்ச நேரம் வயித்து கொடுத்தா அவன் வாட்டு விளாட்டுக்கிட்டு இருப்பான். சரி, அப்ப கொஞ்சமா வச்சு கொண்டா, ரொம்ப வைக்காத. சரிண்ணே, நீ இப்ப சாப்பிடுறியா? கொஞ்சம் நேரம் ஆகட்டுமாமா? இல்லத்தே, எனக்கு வேண்டாம். அத்தை வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் வச்சு தாரேன். கொஞ்சம் பேருக்காவது கொஞ்சம் சாப்பிடு. சரித்தே.